வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி ரவா அப்பம். ஒரு அப்பம் வேகிறதுக்கு கரெக்டாக எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறது இந்த வீடியோவில் கட் பண்ணாமலே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். 1 கப் ரவை, இந்த கப்போட அளவு 120 ml. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 3/4 கப் அளவுக்கு சீனி, கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் உப்பு, அதே மாதிரி ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா. நான் இன்றைக்கி எடுத்திருக்க ரவை நல்ல பொடியான ரவைங்கிறதுனால 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ரவை ரொம்ப பொடிசாக இல்லைன்னா 2 கப் தண்ணி சேர்க்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடணும். இந்த மாவை ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடணும். நம்ம மாவு கரைக்கும் போது தண்ணியாக தான் இருக்கும். இந்த ரவை ஊறின உடனே மாவு நல்லா கெட்டியாக மாறிடும். அப்பம் ஊற்றுறதுக்கு மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ஒரு கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு மாவை எடுத்து அப்பம் ஊற்றணும். 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பம் ஊற்றினா 1.5 to 2 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அடுத்த அப்பம் ஊற்றும்போது வேகிறதுக்கு கரெக்டாக எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. வீடியோ பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போது இந்த அப்பம் வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு டைமை செக் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷன் நான் எடிட் பண்ணவும் இல்லை, கட் பண்ணவும் இல்லை. வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அப்பம் வெந்திருக்கும், எடுத்துடலாம். டைமும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு அப்பமாக ஊற்றி வேக வச்சு எடுக்கணும். இன்றைக்கி நான் எடுத்திருந்த 120 ml கப் ரவாவுக்கு 8 இல்லை 9 அப்பம் வரும். வீட்டில் ஏதாவது பூஜைன்னா கூட இந்த அப்பம் செய்யலாம். நீங்களும் ஒரு நாள் இந்த ரவா அப்பம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.